3 steps to boost your marks from somewhere around 300 plus to 600 plus. நான் கிட்டத்தட்ட சப்ஜெக்டோட சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், நல்லாவே படிச்சிருக்கேன். பட் எல்லா டெஸ்ட்லையுமே என் மார்க்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. என்னடா நம்மளோட பிரச்சனையும் சொல்ல வராரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க இல்லையா? எஸ், இதுதான் ரீசெண்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. என்னோட மார்க்ஸ் ஏன் ட்ராப் ஆகுதுன்னே தெரியல. இத்தனைக்கும் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ப்ராப்பரா படிச்சிருக்கேன், நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் மை மார்க்ஸ் ஆர் ட்ராப்பிங். எந்த இடத்துல நான் மிஸ் ஆறேன், என்ன பண்ணலாம்? இதான் எல்லாத்துக்கும் இருக்கிற பெரிய பெரிய டவுட். லெட்ஸ் சால்வ் திஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ பிஃபோர் கோயிங், வெல்கம் டு மை சேனல் இன்ஸ்பைரிங் பிரெயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹரி, completed physiotherapy, currently doing final year MBBS and a part-time biology faculty. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமைண்டர். ஸோ நம்மளோட கிராஷ் கோர்ஸ் இஸ் கோயிங் வெரி குட். ஸோ நம்மளோட அதோட அட்மிஷன்ஸ், ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் முடிஞ்சிருச்சா, நான் சேர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. யூ கேன் ஜாயின், யூ கேன் ஃபில் த ஃபார்ம். நான் உன்னையுமே ஆஃபரை க்ளோஸ் பண்ணலை. ஸோ டோன்ட் வரி, யூ கேன் ஸ்டில் ஃபில் த ஃபார்ம். சீக்கிரமாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு. இப்போ நிறைய பேர் ஃபில் பண்ணிட்டு எனக்கு உனக்கு கால் வரல, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி, ஃபில் பண்ண டேட்டை தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ டோன்ட் வரி. ஸோ ஈவன் if you want to join, you can also fill the form that is given in the description box below. Let's go back to the problem. இது கொஞ்சம் டிப்பிக்கலான ப்ராப்ளம் தான். ஏன்னா நார்மலா இது தப்பு இது ஆன்சருங்கிற மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியாது. இது கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு, 3 விஷயத்தை வச்சு 3 ஸ்டெப்ஸை வச்சு வில் சால்வ் திஸ். ஐடென்டிஃபிகேஷன், கரெக்ஷன், ப்ரிவென்ஷன். 3 ஸ்டெப்ஸ் தான். எப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். I'll tell you a stepwise manner and you have to follow in the same steps so that you will get the point. So first step, கிட்டத்தட்ட நீங்கலாம் சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. So first step is write a full model. Write a full model. Right? Second step, analyze the marks and pick the weak subject. Analyze the marks and pick the weak subject. Physics, chemistry, botany, zoology and pick பண்ணிருங்க. Third, for example, if it is ஒரு பயாலஜி இல்லை இஃப் இட் இஸ் ஃபிசிக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மை வீக் சப்ஜெக்ட் இஸ் ஃபிசிக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட், ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் ரைட் 11th physics test and 12th physics test separately, maybe in a due of time. 11th full modelலையும் 12th full modelலையும் write it separately, தனித்தனி டெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ that's the third step. Now fourth step is analyze the marks and you will find where you are lagging. 11thலையா 12thலையா you will find this. And step 5 is if I am lagging in 11th, for example, first என்ன பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சோம், இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், 11th 12th கண்டுபிடிச்சோம். ஸோ 5th step is 11th இருந்தால் first 5 chapters last 5 chapters தனித்தனியாக டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் இதை அனலைஸ் பண்ணும்போதே you are going into the சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா இப்போ you come into a point where you are actually making wrong without knowing. நம்மளுக்கே தெரியாம எந்த இடத்துல தப்பு பண்றோங்கிறத அந்த இடத்துக்கே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இட்ஸ் கால்ட் அஸ் சப்ராக்ஷன் பிரின்சிபல். ஒவ்வொருத்தையா சப்ராக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்டே எடுத்துக்கிட்டோம். அதுல ஒவ்வொரு சப்ஜெக்டையா எலிமினேட் பண்ணி 11th 12th ஒன்ல எலிமினேட் பண்ணி 11th ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஒன்ல எலிமினேட் பண்ணி we come to a point that we know that we are having some trouble over here. Maybe first partலயோ செகண்ட் பார்ட்லயோ trouble இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். So this is called as identification. Very important procedure. Though it sounds very normal, ரொம்ப ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கும், நிறைய பேத்தோட மார்க் இதனால தான் போகுது. இது உங்களுக்கு லாங் ரன்ல போற இன்னத்துக்குமே நிறைய பேருக்கு தோணி இருக்கும், எனக்கும் இதான் நடந்துட்டு இருக்குன்னு. நிறைய பேர் நல்லா படிச்சுமே எங்கேயோ ஒரு இடத்துல மார்க் போகும் ஃபுல் மாடல்ல. பட் அது உங்களால கரெக்டா கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணவே முடியாது unless until you follow these steps, right? So this is identification. The second is correction. You have identified something. இப்போ என்னன்னா, don't panic, don't hate yourself. என்னடா நம்ம இது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒண்ணுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதுக்குமே லாக்கி இல்லை, ஐயோ எரிச்சல் ஆகுது, கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் போகுது அப்படின்லாம் உங்களை நினைச்சு ஹேட் பண்ணாம சிட் டவுன் அண்ட் ஒர்க். தட்ஸ் த ஒன்லி ஐடியா. நீ இப்போ ஹேட் பண்றதுனாலயோ உன்ன கோச்சுக்கிறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது கிடையாது. சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதை we are going in a better way, அவ்வளவுதான். இப்போ இட்ஸ் சர்ஜன்ஸ் ஃபார்முலான்னு சொல்ற மாதிரி தான். சர்ஜன்ஸ் எப்பவுமே நிறைய சர்ஜன்ஸ் இருந்தாலும் ஒரே ஆப்ரேஷனை ஒவ்வொரு சர்ஜனும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ல பண்ணுவாங்க பெட்டரா. பிகாஸ் தோ தே ஹவ் தாட் தி சேம் திங், தே கம் வித் அ வேரியேஷன். அது இதை விட அது பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத அவங்க கத்துக்கிட்டு எஸ்டர்டே விட இன்னைக்கு பெட்டரா பண்றாங்க. அது சர்ஜன்ஸ் ஃபார்முலா. அதே மாதிரிதான் நீங்களும். நீங்க ஏதோ பண்ண ஒரு விஷயம் முன்னாடி அந்த சாப்டர் படிச்ச ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பார்ட்ல தப்பு பண்ணிருக்கீங்க,
மேபி கரெக்டாக படிக்காமையோ இல்லை அவசரப்பட்டு முடிச்சிருக்கலாம். ஸோ அதை இப்போ கொஞ்சம் பெட்டராக கரெக்ட் பண்ண போறீங்க. ஸோ தட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ இதுக்கு பேர் தான் கரெக்ஷன். ஸோ இந்த கரெக்ஷனை பெட்டராக பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்க, இப்போ கரெக்ஷன் பண்ணுறீங்க லைக் அ சர்ஜன்ஸ் ஹேண்ட். மேபி சொல்ல முடியாது, நாளைக்கு நீங்கள் சர்ஜன்ஸாக கூட இருக்கலாம் இந்த மைண்ட் செட்டோட இருந்தால். ஸோ கரெக்டிங். ஸோ எந்த பார்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, என்சிஆர்டி புக்கோ இல்லை உங்களோட நோட்ஸோ இல்லை உங்களோட இன்ஸ்டியூட் புக்ஸோ எடுத்து பொறுமையாக படிங்க. டோன்ட் கோ ஃபாஸ்டர். ஃபாஸ்டர் இந்த சென்ஸ் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் வேண்டாம், ஐயோ இந்த பாட்டு தானே, இந்த பாட்டு நம்ம படிச்சாச்சு அப்படிலாம் படிக்காதீங்க. இப்படி படிச்சு தான் தப்பு பண்ணியிருக்கோம். யூ ஷுட் நாட் ரிப்பீட் இட் அகெயின். யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். ஓகே மெதுவாக போகலாம். ஓகே இந்த ஃபார்ம்ல இந்த மாதிரி வருது. இப்படின்லாம் நீங்கள் படிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் அடாப்ட் ஆகும்போது இந்த ஃபார்முலால தான் நம்ம போன டெஸ்ட்டில் தப்பு பண்ணோம், ஐயோ இந்த டெரிவேஷன் தெரியாம தான் நம்ம அந்த டெஸ்ட்டில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு யூ வில் ரியலைஸ் வேர் யூ ஆர் கோயிங் ராங் இன் தட் சாப்டர் அண்ட் தட் இஸ் வெரி 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 குட் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்லோலி யூ வில் ஸ்டார்ட். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கிரிப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதை ஒரு 2 days எடுத்துட்டு அதை அந்த பார்ட்டை கவர் பண்ணுங்க. ஒரு சின்ன டெஸ்ட் அதை வச்சு எழுதுங்க. அதுக்கப்புறம் when you come for full model, automatically your marks will improve. This is called as correction. The last step is prevention. ஏன் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு எப்படி சொல்றது, மற்றவங்க முடிச்சிட்டாங்களே நம்ம முடிக்கலையே, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சாப்டர் முடிச்சிட்டாங்க, நம்ம என்ன ஸ்லோவாக படிச்சுட்டு இருக்கோம், ஐயோ நம்ம 2 பேஜ் தான் முடிச்சிருக்கோம் ஆனால் முடிச்சிட்டேன், நம்மளும் வேகமாக படிக்கலாம். இதுதான் இந்த கம்பேரிசன் தான், இந்த என்ன சொல்றது, சம்பந்தமே இல்லாத ஒரு ஐயோ அவன் முடிச்சிட்டா நம்ம முடிக்கணுங்கிற அந்த ஃபாஸ்ட் ஆகிற ஒரு மோட்டிவேஷன் தான் நம்மளே இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இருக்கட்டுமே, இந்த சாப்டரை முடிச்சானா நம்மளுக்குன்னு சில சாப்டர் வரும் கண்டிப்பா, அந்த சாப்டர் நம்ம ஃபாஸ்டா முடிச்சுக்கலாம், இந்த சாப்டர் நம்ம ஸ்லோவாவே முடிக்கலாம். we just want this chapter to be cleared. யார் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்கங்கிற ரேஸே இங்க கிடையாது. Totally that is not a competition here. Here how well you completed the chapter. அது இன்னைக்கு முடிச்சாலும் சரி, அடுத்த மாசம் நான் முடிச்சாலும் சரி ஒரு சாப்டர், but how well I completed is what reflecting in the answer sheets. ஸோ இதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஸோ ப்ரிவென்ஷன்ல ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், யாரு கூட கம்பேர் பண்ணியும் நம்மளோட ஸ்பீடை செட் பண்ணிடாதீங்க. கோ இன் யுவர் ஓன் ஃபேஸ், கம்ப்ளீட் இன் அ வெரி குட் மேனர். ரொம்ப அழகா படிங்க, ரொம்ப ஆசைப்பட்டு படிங்க. நாளைக்கு அதை யாருக்காச்சும் சொல்லி தரணும்னு நினைங்க, உங்களை மாதிரி யாரோ சஃபரா இருக்கு, நீ ஒரு ஐடியா தருவ, இதை கரெக்ட் பண்ணுங்க சரியாயிரும், நானும் இப்படிதான் படிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது everything will be into the line, right? This is the very small 3 tips to boost your marks from some 300 to 400 to 600 plus, right? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸில் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேற டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசின 3 டிப்ஸையும் யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்களான்னு பாருங்க. ஷுவர்லி இட் வில் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ தேங்க்யூ.